ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட ஒரு ஸ்கேமர் சிக்கியிருக்காங்க. நம்ம க்ளோஸ்ட் ஒனுக்கு வந்து ஒரு ஃபிஷிங் லிங்க் அனுப்பியிருக்காங்க. அது எப்படி ஃபிஷிங் லிங்க்னு நான் ஃபைண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த லிங்க்ல என்ன இருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் காலி லினக்ஸோட ISO ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறதையும் பார்க்கலாம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கேமரை பார்த்தரலாம். அதுக்கப்புறம் காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்றது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுல வந்து நம்ம சேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதான் அவங்க நமக்கு வந்து நம்ம க்ளோஸ் ஒனுக்கு அனுப்பக்கூடிய சேட். அவங்களுக்கு இப்படி தான் வந்து சேட் வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிளாங்கான ஒரு நம்பர்லேருந்து ஒரு பிளாங்கான மெசேஜ் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி நம்ம ஸ்கேமரோட லிங்க்குங்கிறத சொல்கிறோம்னா, இந்த லிங்க் வந்து நார்மலாக கிடையாது. அதை நம்ம வந்து இன்னும் டீப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த URL காப்பி பண்ணி வச்சிட்டேன். இந்த URL வச்சு யாரும் விளையாடாதீங்க, இது சேஃப் கிடையாது. இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து அந்த டூலை செட்டப் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு வைரஸ் டோட்டல்னு டைப் பண்ணுங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஹோஸ்டிங் டூல் தான். இதை யூஸ் பண்ணி நம்மளால சில ஃபைல்ஸை வந்து ஸ்கேன் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிங்க்குக்கு பதிலாக ஒரு பிளாங்கான PDF வந்திருக்குன்னா அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக PDF வச்சு தான் நிறைய அட்டாக் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணும்னா, உங்களோட பைக்ஸுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக இல்லை, அதை நீங்கள் வந்து இதில் போய் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள் இந்த ஆப்பில். இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட்டை போய் பாருங்கள், உங்கள் மேலே நிறைய ஃபைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில PDFலாம் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த PDFல எல்லாத்துமே APKன்னு போட்டிருக்கு. அது எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட்ஸை ஹேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேலோட்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய PDF எல்லாத்தையும் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா, அதில் என்ன டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் பேலோட் இருக்குது, அதால் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் வருங்கிறத இது தெளிவாக சொல்லிடும். அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு லிங்க் ஏதாவது உங்களுக்கு சஸ்பீஷியஸாக தெரிஞ்சுன்னா இதில் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃபைனலாக என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு URL ஃபைன் பண்ணுறதோ, இல்லை IP அட்ரஸ் வச்சு அவங்க லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டொமைனை ட்ராக் பண்ணுறது, அப்புறம் ஃபைலோட ஹேஷஸ் எல்லாம் எடுக்கிறது, அது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபைலோட ஹேஷஸ்னால் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜான் த ரிப்பேர் மாதிரி ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அந்த ஹேஷஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை இது எடுத்து தரவும் செய்யும். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்தது URL. இந்த URL நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இப்போ இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இதை Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து சர்ச் கொடுப்போம். இது கொஞ்சம் ஸ்பீடாகவே ரன் ஆகும். ஏன்னா இது அந்த அளவுக்கு லிங்க் வந்து ஸ்ட்ராங்காக செட்டப் பண்ணலாம். ஆனால் பேக் எண்டில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கொஞ்சம் டேஞ்சருங்கிற மாதிரி நமக்கு சொல்லிடுச்சு. த்ரெட் வந்து இதில் இருக்குங்கிற மாதிரி. அப்படி இதில் என்ன டேஞ்சரஸ் இருக்குது, என்ன சஸ்பீஸாக இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒரு Cloudflare வழியாக தான் ஹோஸ்ட் ஆகிருக்கு. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து அவங்க சர்வருக்காக யூஸ் பண்ண IP. இந்த ஐபியும் வந்து Cloudflareோட தான். அது நமக்கு வந்து இங்கே டிடெக்ட் ஆயிருக்கு பாருங்க. Cloudflare வழியா ஹோஸ்ட் ஆயிருக்கு. இது எந்த டேட்ல என்ன டைம்ல நடந்த அட்டாக் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்தீங்கன்னா இந்த URL இங்கே தான் நமக்கு வந்து மெயினா இருக்கு. இது வந்து சரவணா ஸ்டோரோட ஒரு யூடியூப் வீடியோ. அதுல தான் வந்து அவங்க இந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வைரஸ்ல ஒரு சஸ்பீஷியஸான ஒரு லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்குள்ள தான் வைரஸ் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த யூடியூப் வீடியோவை கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ணதும் யூடியூப் வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி போயிட்டு வேற ஒரு சைட்குள்ள ரீடைரக்ட் பண்ணிடுது. அந்த சைட்குள்ள போனதும் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் அதோட இன்னொரு சைட். இந்த சைட்லாம் இப்போ ஒர்க் ஆகாது. நம்ம DDoS அடிச்சு அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அது எப்படி பண்றதுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன். இந்த சைட்குள்ள போனதும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆச்சு. அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுச்சுன்னா, மொபைலோட கேமராவை ஹேக் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேன் பண்ணி விட்டுருது. அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுது. நம்ம கிட்ட வாட்ஸ்அப் பேன் ஆயிரும். ஆனால் ஹேக்கர் கிட்ட அந்த பேன் ஆன அக்கௌண்ட் வந்து போயிடும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு APK ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுதுன்னு சொன்னல, அந்த APK ஃபைலுக்கு வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகி மொத்த ஃபயர் வால்ஸையும் ஷட் டவுன் பண்ணி விட்டுருது. அது சப்போர்ட்டிவ் ஃபைலாக மாறிடுது அந்த இடத்துல. இதெல்லாமே தான் இதில் நடக்குது. இது நாங்கள் வந்து டெஸ்டிங்காக எடுத்து பண்ணோம். ஆனால் அந்த டெஸ்டிங்காக எடுத்ததில் வந்துட்டு என்னால் வீடியோ யூடியூப்ல ஃபுல்லாக போட முடியல. அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிலே பிளாக் பண்ணுது. அதனால அது வந்து ஃபுல்லாக போடல. உங்களுக்கு வந்து டீப்பாக சொல்லாமல் கொஞ்சம் மேலோட்டமாக மொத்த கான்செப்டையும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்படி தான் ஆகுது. இதை வந்து நம்ம இங்கே ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த IP அட்ரஸை ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் இந்த IP அட்ரஸே ஃபேக்குங்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இதை VPN கனெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இதுக்காக வந்துட்டு IP ட்ராக்கர்னே போடுங்க. இந்த சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணானா இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம், அது போயிடுச்சு.
பேக் வந்துட்டேன் தெரியாம. ஓகே. இப்ப நீங்க அப்படியே திரும்ப வந்துருங்க. இது வேற திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இருங்க வேற சைட் போய்க்கலாம். இங்க வந்துட்டு ஐபி ட்ராக்கர்னு சர்ச் பண்ணுங்க. ஐபி ட்ராக்கர் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே நமக்கு வந்து நிறைய சைட்ஸ் கிடைக்கும். அதுல நீங்க எந்த சைட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹோஸ்டிங் டூல் தான். இங்க IPv4 வச்சும் நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். IPv6 வச்சும் ஃபைண்ட் பண்ணலாம். இங்க நம்ம கிட்ட இருக்கிறது IPv4. ஸோ இதோட லுக்கப்பை பார்க்கலாம். நம்ம கிட்ட டெய்லி லிமிட் முடிஞ்சிச்சு. இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி இங்க வேற போவோம். ஓகே இங்க போலாம். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு லுக்கப் பண்ணலாம். நீங்க எப்பவுமே ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டூல் போயிடுச்சுன்னா அந்த ஒரு டூலோடய நின்றாதீங்க. ஏகப்பட்ட டூல்ஸ் நமக்கு அவைலபிளா தான் இருக்கும். அது நீங்க ஃபைண்ட் பண்றதுல தான் இருக்கு. ஓகே நமக்கு இங்க எடுத்து கொடுத்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல தான் அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே செட்டப் ஆயிருக்கு. கண்ட்ரி வந்து யூஎஸ்ல தான் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எல்லாமே ஜியோமெட்ரிக் லொகேஷனாவே நமக்கு எடுத்து கொடுத்துச்சு. சேம் கிளவுட் ஃபேரோல தான் ஹோஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து ஃபேக்கான லொகேஷன். இது ஏன் ஃபேக்கான லொகேஷன்னா நமக்கு இங்க கிரியேட் பண்ண சிம்முமே ஃபேக் தான். மேல இருக்கிறது இந்தியன் நம்பர் தான் இருக்கு. அது என்ன அந்த நம்பர் வச்சு நான் எப்படி லொகேஷன் ஃபைண்ட் பண்ணேங்கிறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோல போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கான சான்சஸ் இருக்கு. எதனாலனா யூடியூப் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருது. அதனால அதை வேற ஒரு நேம்ல வேற ஒரு டைட்டில்ல உங்களுக்கு வந்து ஈஸியா கன்வே பண்ண பாக்குறேன். அப்பதான் யூடியூபோட அல்காரத்துல இருந்து நம்ம சேஃபா இருக்க முடியும். இப்போ நமக்கு வந்து இந்த லொகேஷன் கிடைச்சிருச்சு. இது ஃபேக் தான். ஆனா இந்த யூஆர்எல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து அந்த யூஆர்எல்ல இருக்கக்கூடிய நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஆர்எல்ஸ் வந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது பிடிஎஃப் வந்துச்சுனாலோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த டூலை யூஸ் பண்ணுங்க. இது சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு வந்து செக் பண்ணி கொடுக்கும். ஆனா இந்த டூலை மொபைல்ல யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே லேப்ல செட்டப் பண்ணி யூஸ் பண்ணுங்க. விண்டோஸ்ல கூட யூஸ் பண்ணுங்க. ஆனா மொபைல்ல யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து காலி லினக்ஸோட ஃபைலை டவுன்லோட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இதுக்காக நம்ம போற சைட் வந்து kali.org. இதுதான் வந்து அஃபிஷியலான சைட். இதுல மட்டும்தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். வேற எதுலயும் டவுன்லோட் பண்ணாதீங்க. வேற எதுல டவுன்லோட் பண்ணீங்கனாலும் அந்த ஃபைல்ல வந்து ரூட் கிட் இருக்கும். ரூட் கிட்ங்கிறது என்னன்னா நீங்க நம்ம பார்த்தோம்ல ஏபிகே ஃபைல் அந்த மாதிரி இது ஒரு ரூட் கிட்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் பேலோட். அது என்ன பண்ணுன்னா மெயின் OS iOS ஃபைல்லே வந்து அதை ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி வச்சுக்கும். அதை வச்சு பேக்டோர் வந்து எடுத்து கொடுக்கும் ஹேக்கர்ஸ்க்கு. அதனால நீங்க வந்து அஃபிஷியல் சைட்ல மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. வேற எதுலயும் டவுன்லோட் பண்ணாதீங்க. இங்க வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபைல் வேணும் அப்படின்னு கேட்கும். விர்ச்சுவல் பாக்ஸ்ல இருக்கவங்க இந்த ஃபைல் தான் நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க. ஆனா நார்மல் யூசர்ஸ் வந்து இமேஜ் ஃபைல் சூஸ் பண்ணுவீங்க. இமேஜ் ஃபைல்லையுமே வந்து நமக்கு இத்தனை டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். அதுல இன்ஸ்டாலரே யூஸ் பண்ணுங்க. நார்மலா இருக்கவங்க இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கஸ்டமைசேஷன்ஸ்லாம் ஈஸியாவே பண்ண முடியும். 4 GB தான் இருக்கும். உங்க லேப்போட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதுக்கு சூப்பராகவே செட் ஆகும். நீங்க ரொம்ப கம்மியான ரேம் கம்மியான ஹார்ட் டிஸ்க் வச்சிருந்தீங்கனாலுமே இது நல்லாவே நமக்கு செட்டப் ஆகும். இங்க நீங்க டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா மேல வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். எதனால நான் வந்துட்டு இது ஆல்ரெடி என்கிட்ட காலி லினக்ஸ் தான் இருக்கு. நான் டவுன்லோட் பண்ணல. இப்படிதான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்க ரஃபஸ்ட் டேப் போட்டு உங்களோட பென்ட்ரைவை பூட்டபிளா மாத்தி அதுக்குள்ள வந்து இந்த ஓஎஸ்ஐ இன்ஜெக்ட் பண்ணி நீங்க பூட்டபிளா ஃபுல்லாவே செட்டப் பண்ணும். செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லேப்டாப் வந்து லெனோவோவா இருந்துச்சுன்னா F12 கொடுங்க. அதே வந்துட்டு டெல்லா இருந்துச்சுன்னா அதுக்கான கீ தனியா இருக்கும். அதுக்கு ஐ திங்க் F9 நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் டெல் ஆப் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கதே ஒரு லெனோவா லேப் தான். அதனால தான் நான் ஈஸியா லெனோவாக்கு சொன்னேன். நீங்க பூட்டபிளா மாத்திட்டு அதை இது பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே ஈஸி தான். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். என்னால் அதை போட முடியுதான்னு பார்க்குறேன். போட முடிச்சுன்னா அடுத்த இன்னொரு வீடியோவை கூட அதை நான் மேக் பண்ணி போடுறேன். கைஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம மேக் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து என்னோட ஓஎஸோட கஸ்டமைசேஷன் வீடியோ கேட்குறீங்க. அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நியர்லி எனக்கு 1 year தேவைப்படுச்சு இந்த ஓஎஸை நான் பில்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன். காலி லினக்ஸ் எல்லாருக்குமே அடுத்த வருஷன் கிடைக்க போகுது. நியூ வெர்ஷன் காலி லினக்ஸ் நியூ வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது. இருங்க. டிசம்பர்ல ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க. டிசம்பர்ல நியூ வெர்ஷனே போடுவோம். 20
2026க்கு ஒரு ரிலீஸ் டேட் இருக்கு. அந்த டேட் தான் நம்ம பார்க்குறோம். டிசம்பர் 3. டிசம்பர் 3 தான் ரிலீஸ் ஆகுது. காலி லினக்ஸோட அடுத்த வெர்ஷன் வந்து டிசம்பர் 3 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்டட் டேட் தான் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் டேட் இன்னும் வரல. வந்துருச்சுன்னா இந்த OS யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். என்னோட OSல வந்து இதுல இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அப்படி நான் அதை ஆட் பண்ணேன்னா அதை உங்களுக்கு வீடியோவா மேக் பண்றேன். ஏன்னா அது எனக்கு ஈஸி தான். இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போறோம். அதனால ஈஸியா தான் இருக்கும்.